இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். சினிமா டிக்கெட்னாலே பாலையானா சினிமா டிக்கெட், சினிமா டிக்கெட் அண்ட் பாலையா நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி, இப்படி எல்லாம் நம்ம ஆடியன்ஸ் சொல்றது உண்டு. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் அந்த அளவுக்கு பாலையா நமக்கு கண்டென்ட் கொடுத்திருக்காரு. நம்மளும் போட்டு மானாவரியா வறுத்தெடுத்திருக்கோம். பல பார்ட்ஸ் வரைக்கும் போட்டாச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிருமோன்னு நினைச்சு அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா எந்த வீடியோ போட்டாலும் நம்ம நண்பர்களாகிய நீங்க கமெண்ட்ல பாலையா வீடியோ போடுங்க, பாலையா வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன வேணும் உனக்கு? எவ்வளவு ரோஸ்ட் பண்ணாலும் போர் அடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு அற்புதமான காவியத்தை இன்னைக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம். புரிஞ்சிருச்சு. என்ன படம்? ஸ்ரீமன் நாராயணா. எல்லா கமர்ஷியல் படத்திலயும் வர்ற மாதிரி வழக்கம் போல இதுலயும் மக்களை சுரண்டி திங்கிற வில்லனுங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தம் பேரும் செம காமெடியா இருக்கும். இவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பைல் ரெட்டி. அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு. இவன் பைல் ரெட்டியோட மச்சான் புலிகேசவ ரெட்டி. உங்க பேர் என்ன? புலிகேசவ ரெட்டி. இவன் பேர் எப்படி சொல்லி பார்த்தாலும் சும்மா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாங்க? அது போர்ட்ல காட்டுறாங்க. பழைய நடிகர் சுமன் சிவாஜி படத்துல நடிச்சிருப்பாரு. ஆனா நம்ம சுரேஷ் சிவாஜி இல்ல பேர்ல மாத்திருக்க மாட்டாங்க. ஓ இவர இதுல என்ன கொடுமைனா சுரேஷ் தான் இந்த படத்துல மெயின் வில்லனே. இந்த வில்லன்களை பத்தி ஆர்டிகல் ரெடி பண்ண ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு ஓகேயா அங்க போர்டு காட்டுனது அந்த சேனலோட காம்படிட்டர் சேனல்ல இருந்து இன்னொரு பொண்ணு அந்த வில்லன் கிட்ட போட்டு கொடுக்க வில்லன் கேங் அந்த பொண்ணை சேஸ் பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணு பாலையாவுக்கு கால் பண்ணுது. இப்போ பாலையா சேனல் ஆபீஸ்ல இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி வரணும். இப்படி சாதாரணமா வந்தா அது எப்படி பாலையா ஆக முடியும்? சரி ஸ்ரீமன் புலிகேசவ ரெட்டி ஆளுங்க என்ன ஃபாலோ பண்றாங்க. I'm in danger. 2 மணி அதானே நந்தாமுரி பாலகிருஷ்ணா. நந்தாமுரி இல்ல நந்தமுரி வந்துட்டார்ல. பேரு இப்போதான் பாலையா நந்தாமுரி வந்த ஃபீலே வருது. இப்படி இந்த ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஆகி நிக்கும்போது ரெண்டு விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்னு, இவர் ஜம்ப் பண்ணி வர்றதெல்லாம் விட்டுறலாம். எது இந்த படத்துல இந்த ஆள் நியூஸ் ரிப்போர்ட்டரா? யார் பத்திரிக்காரங்க தெரியுமா? ராஜாஜி, பெரியார், அண்ணா, கலைஞர். இப்படி ஒரு மலுமட்டையா ஏதாவது ஒரு ஆள் எங்கேயாவது ரிப்போர்ட்டரா இருப்பானா? என்கிட்ட அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அப்படியே வெட்டிடுறேன். ரெண்டாவது விஷயம் விக். எந்த பாலையா படம் வந்தாலும் இந்த படத்துல என்ன விக் வச்சிருக்காருன்னு பார்க்க ஒரு ஆர்வம் தான். பல படங்கள்ல வளைவு நெளிவா ஏகப்பட்ட விக் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுல இது ஒரு டைப். இது சின்ன விக்கப்பா, என் தலைக்கு செட் ஆகாதே. அத்தத்தை கலப்பாத. லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற பானை மாதிரி உன் மண்டை. இதுல எந்த விக்க கவுத்தானே? சத்யராஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே விக் தான். ஆனா விக்கோட ஒரு மனுஷன் ஸ்கிரீன்ல நடிச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு தோணுனதே இல்ல. ஆனா இந்த பாலையாவுக்கு யாருமே சரியான விக் செய்யலையா இல்ல இந்த மண்டைக்கு எந்த விக்கும் செட் ஆகலையான்னு தெரியல. சரி விடுங்க, ரொம்ப நேரமா தலைவர் ஃப்ரீஸ் ஆகி இருக்காரு. எப்படி அந்த பொண்ணை காப்பாத்துறது? பாலையா எங்க தெரிஞ்சு அந்த இதுதான் நல்லா இருந்துச்சு. பொண்ணு ஏதோ கண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போற மாதிரி கண்டாதான் நல்லா இருந்துச்சு. அதுக்கு நம்மாலே என்ன பண்ணுவாரு தெரியுமா? நீ காலை கட் பண்ணு, நான் வீடியோ கால்ல வரேன். வீடியோ கால்ல வரீங்களா? ஆட பீத்ர பையனே. ரவுடிங்க ஃபுல் ஸ்பீட்ல சேஸ் பண்ணி வீடியோ கால் பேசிட்டே சீரியல் நடிப்பாங்களே நம்பற மாதிரியாங்க இருக்குது. பொதுவா எல்லாரும் வீடியோ கால்ல பேக் சைடு காட்டணும்னா இப்படி பேக் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுவோம். நம்ம ஆளு தான் அடி முட்டாளாச்சே, பிச்சு உதறுவாரு. நீ எங்க இருக்கன்னு பார்க்கணும். போனை கொஞ்சம் திருப்பு. மண்டே மதுரை லெவல் மூளையாவது ஊர்காய் அளவுக்கு அது எப்போ கிளிக் பண்ணி போன் கிலோ வந்துச்சுனா ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்றாரு. உன்னால ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண முடியும்னா அதை வச்சு அவளை போய் காப்பாத்தலாமே ராஜா. இப்படி ஒரு கையில வீடியோ கால் பண்ணி வண்டி ஓட்ட விட்டு அந்த பொண்ணை ஏன் மண்ணக்கவ வைக்கணும்? ஐயோ ஐயோ கடைசியில லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு போய் குபீர் என்ட்ரியை கொடுக்குறாரு யங்கஸ்ட் தாத்தா. சூப்பர் 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 சூப்பர்.
பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா ஓகே ஓடி ஸ்டில்ல பாருங்க இங்க பாருங்க சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி எதறதுங்க ஓகே ஓடி லுக்க பாருங்க அப்பா. இந்த படம் 2012 வந்திருக்கு. 13 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவா தான் இருக்காரு. ஏன் எவ்வளவு வருஷம் பின்னாடி போய் பார்த்தாலும் தாத்தாவாவே தான் இருக்காரு. ஒருவேளை பிறக்கும் போதே கிழவனா பிறந்திருப்பாரோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காரு. சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா 30-35 எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முடி, தொங்கி போன சதை, கண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே செத்து போன மாதிரி இருக்கும், ஜீவன் இல்லாம இருக்கும். முடியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெடிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வயதான தோற்றத்திற்கு கொண்டு வரதுக்கு என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் இன்ட்ரோ ஃபைட்டுக்கு முன்னாடி எப்பவும் போல ரவுடி ஏதாவது கேட்கணும், அதுக்கு ஒரு மட்டமான பஞ்ச போடணும். அதுதான் உலக வழக்கம். யார் ஆளு மேல கை வச்சிருக்க தெரியுமா? சாக போறவனுக்கு பயோடேட்டா எதுக்குடா? இதுல இந்த டப்பிங் டீம் வேற தமிழ்நாட்டு ஊர் பேர்களை போட்டு நொறுக்கி விட்டுருக்கானுங்க. எந்த ஏரியாவுக்கு வரணும்? மதுரை மாட்டு தாவணி சர்க்கிள் ஓகேயா? அருப்புக்கோட்டை, ஆழங்குளம், தேனியா? இல்ல திருச்சி, திருநெல்வேலியா? இல்ல கடலூரா, கள்ளக்குறிச்சியா, கன்னியாகுமரியா, தூத்துக்குடியா? எங்கன்னு சொல்லு. இது டப்பிங் பார்த்ததால எங்காவது ஓடி போயிருங்க. ஃபைட் ஒரு அவன் சைனா படத்துல இப்படிதான் சொல்லுவாங்க. வெளிய வர்ற கம்பளி பூச்சி கிருதா ஒரு பக்கம் தெறிக்க விடும். அப்படியா? என்னது கிருதாவா? அண்ணே கிருதா இல்லனே, கம்பளி பூச்சனே பாருங்கண்ணே. இந்த பொடுசுங்களை அடிச்சு போட்டுட்டு இவங்க தலைவன் கூட போன்ல ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன். எவன்டா அவன்? ஸ்ரீமன் நாராயணா, ஜர்னலிஸ்ட். கத்தாத, எனக்கு சவுண்ட் பொல்யூஷன் ஆகாது. போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. பெண்ணு பிடிக்கிறது மட்டும் இல்ல, எனக்கு கன்னு பிடிக்கவும் தெரியும். ஐயா, நீங்க கன் பிடிக்கிறது கூட காமெடி இல்லைங்க. நீங்க எல்லாம் பெண் பிடிச்சாதாங்க கேவலமா இருக்கும். எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை, ஆனா திட்ட முடியல. ஏன்னா பெரிய மனுஷனா இவன் அந்த போர்வியில வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நான் திட்டுறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வில்லனுங்களை பத்தி எடுத்த வீடியோஸ் இருக்க மெமரி கார்டை இந்த வேற சேனல்ல வேலை செய்யற பொண்ணு புடுங்கிடும். பாலையா அதை புடுங்க வரும்போது அதை ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுரும். நம்ம தாத்தா இதுதான் வாய்ப்புன்னு மெமரி கார்டை எடுத்துட்டு போயிருவாரு. women harassment கேஸ் போட்டேனா 3 வருஷம் ஜெயில வச்சு களி தின்னுவேன். நான் கொடூரமானவன். நான் காட்டு மாக்கா மாதிரி இருப்பேன். காட்டு மாக்கா எப்படி? உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதா? இப்படி ஒரு பொண்ணை ரோட்ல வச்சு அபியூஸ் பண்ணிருக்கான் ஒருத்தன். ஆனா அதுக்கு இப்போ சாங் வருது. அங்க அப்படிதான் இருக்கும். ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அழகா இருக்கிறியடா, எங்க காட்டு. இவன் அழகா இருக்கானே. ஏன் பாலையெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டாரு. மூஞ்சி பார்த்துட்டு பொறிநாய் கூட ஜென்டில்மேன். போடுது. இப்படி ஒரு வயசான ஆளு கம்ப்ளைண்ட் பண்ணாம நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து கொடுப்போம்ல, அந்த மாதிரி கலர் கலரா Dress போட்டுட்டு வந்து கோமாளித்தனம் பண்றாரு. செமையா இருக்கு Dress. பாட்ட பத்தியா இல்லையா? அவன் இத சேர்த்து இருக்காரு. ஆடு சினிமா டிக்கெட் பார்த்ததுல 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்தீங்க மாதிரி இருக்கான். பாட்டு கிடையாது. லிட்டில் மாதிரி சித்து விளையாட்டுகள் வேற. இறங்கி வந்தனா முதல்ல செரு பிஞ்சு போடு. போடா. இங்க இருந்து வீட்டுக்கு போனா அங்க இந்த யங் கிழவருக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்காமா. அந்த பொண்ணு கூட இந்த தாத்தாக்கு நிச்சயம் பண்றதா பேச்சாமா. காடு வாங்குது, வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா ஆகுது. அந்த பொண்ணு இவருக்காக ஏங்குதாமா. 36 ஜம்பஸ்தா. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ அப்படியே இந்த பொண்ணு கூட இன்னொரு சாங்க போட்டு கழுத்தா இருக்கிறாங்க. ஐயா இப்பதான் போட்டு முடிச்ச மாதிரி இருக்கு. அவரே கேப்பாரு போல தெரியலையே. அந்த பொண்ணுக்கு பாட்டு முடிஞ்ச நொடியே தாத்தாவுக்கு என்கேஜ்மெண்டே ஆகுது. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? அப்ப அந்த பொண்ணு அது சும்மா போல இருக்கு. அங்க அவரோட ஃப்ரெண்ட் எல்லாரும் பொண்ணுங்களாமா, பேத்திங்க மாதிரி இருப்பாங்க. இவர் சரக்கு போட்டா ஃபுல் மூட் ஆயிருவாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இவரோட முறை பொண்ணு பீரை குடுத்து என்ன பண்றாருன்னு டெஸ்ட் பண்ணுதாமா. 5 பேரா குடிச்சிட்டு என்ன பண்ணிருப்பாரு?
உன் சந்தேகம் தீரணும்னா ஒண்ணு செய். இப்ப 5 பீரை கொடு. இப்ப என்ன பண்ண போறாரோ ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சீன் எல்லாம் இவரே கேட்டு வாங்கிடுவாரு போல. நல்ல இஷ்டத்துக்கு எப்படி வேணும்னாலும் சீன் வச்சுக்குவாங்க. முதல் பீருக்கு எக்ஸ்பிரஷன் மாறிடுச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்கேஜ்மெண்ட் தானே முடிஞ்சுச்சு. கொஞ்சம் விட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்ச நாய் பால் வாங்க போன கடிக்க வரா மாதிரி என்ன கடிக்க வரான். வா. வேணாம் மாமா. என்னால முடியல. மாமா மாமா தப்பு. மாமா வேணாம். தப்பு செய்ய வேண்டியதுதான். ரொமான்ஸுக்கும் மேரேஜுக்கும் சம்பந்தமே இல்லை. வா பானு, வா பானு. கிளாமரை வச்சு ஒரு வியாபாரம். அப்புறம் இவர் ஒரு நைட்ல ஒரு பப்புக்கு வில்லன்களை வேவு பார்க்க போக அங்க இவனுங்களோட போட்டியா இருக்க சேனல்ல இருக்க பொண்ணு வேவு பார்க்க வர்றா. அந்த பொண்ணு ஒரு ரவுடி குரூப் கிட்ட மாட்ட அந்த ரவுடி பாலையாவை பார்த்து பயந்து ஓட உடனே இந்த தாத்தா மேல அந்த பொண்ணுக்கு இம்மீடியட்டா லவ் வருதாமா. கண் பார்வையிலே கொள்றதுனா இதானா? அவளை செவுல்ல ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க அப்புறம் செல்ஃபி எடுக்க மூஞ்சி இருக்காது. உடனே அந்த பொண்ணு பாலையா கூடயே வீட்டுக்கு வருது. வாழைப்பழத்தை உரிச்சு வச்சு ஜாடமாடையா பேசுது. தோல் செக்யூரிட்டி உன் பக்கத்துல இருக்கிறது எனக்கு செக்யூரிட்டி. தெலுங்குக்காரனால அப்படி எழுத முடியும். வாழைப்பழ தோல் வலிக்கு அந்த பொண்ணு மேல விழுந்து அதுக்குள்ள 3வது திருட்டு பயலே. மறுபடியும் அதே கோமாளி குத்து நடக்குது. நெக்ஸ்ட் இந்த பொண்ணை விட்டுட்டு முறை பொண்ணு கூட ஷாப்பிங் போறாரு. மத்தவங்க தெரியாம பொண்ணுங்களை அடிச்சா இப்படி நடக்கும். ஆனா பாலையானா எல்லாரும் ஏங்குவாங்க. சாரி. தேங்க்ஸ். நான் இடிச்சதுக்கு சாரி சொன்னேன். தேங்க்ஸ். என்னடி இது? இப்போ கூத்த கேளுங்க. பாலையாவோட அப்பா விஜயகுமார் விவசாயிகளுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிருக்காரு. எவ்வளவு கலெக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 2 கோடி. 500 கோடின்னு சொன்னாலே செமசாக்கா இருக்கும். இவனுங்க 5000 கோடி டொனேஷன் கலெக்ட் பண்ணிருக்கானுங்க. நான் 500 ஷாக் ஆனேன். பண்ண போறாராமா. அதுக்கு ஷாப்பிங்ல இருக்க பாலையாவை கிளம்பி பேங்க் வரைக்கும் வர சொல்றாரு. 2 நாள் மலைக்கு பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கனா கலெக்டர் ரேஞ்சுக்கு நீ பேசிட்டு இருக்கறியா? அதுக்குள்ள ஒரு குரூப் முறப்பொண்ணு கடத்த இவர் காப்பாத்தி சேசிங்ல இறங்குவாரு. அதுக்குள்ள விஜயகுமார போட்டு தள்ளிட்டு 5000 கோடியும் அபேஸ் பண்ணிட்டு பாலையா கார்ல பேங்க் ஸ்லிப் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் போட்டு அவர் ஜெயிலுக்கே அனுப்பிடுவானுங்க. பேக் பேப்பர் செல்போன்ல இருந்துச்சு. எஸ் சார், உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். வாழைப்படம்லாம் மேக்ஸிமம் இப்படிதான் ஒரு ட்விஸ்டோட முடிப்பாங்க. அப்பதான் வந்து சென்டிமெண்ட். நீயும் கேட்கலாம் ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும். ஜெயில சிபிஐ இவரை விசாரிக்க வர்றாங்க. பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப லென்த்தா பேசி அறுத்து தள்ளிடுவாரு. உன் நாக்குல வாழ்க்கை இருக்கு. கேக்குற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு. புரியுதா? கேளுங்க. 5000 கோடியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அத அடிச்சிட்டு போனவன தான் கேட்கணும். கரெக்ட்டா சொல்றேன். அப்போ ரெட் ஹேண்டடா போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயில எதுக்கு இருக்க? அத சிக்க வச்சவன கேக்குறதா கரெக்ட். கரெக்ட் தான். பாயிண்டா பேசுறான். 2009 சத்தியம் ஸ்கேம். ஐயோ சத்தியம் ஸ்கேம் தான். ஸ்கேமா? சரி, அது எதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காரு? அந்த 5000 கோடி என்னாச்சு? என்ன பஞ்ச போட்டுட்டு கிளம்பிட்டே இருப்பாரு. ஓ, இந்த வீடியோவா? சூப்பர். இந்த படம் தான் அந்த இது டயலாக் போல. இப்போ இந்த பேங்க் ஆபீசரா இருக்க கோட்டா சீனிவாசராவ் கூட இருக்கும்போதுதான் பாலையா அப்பா செத்து போயிருக்காரு. சரி. சோ அவனை மிரட்டி உண்மை என்னன்னு கேட்கணும். இதுக்கு யாரெல்லாம் உடந்தைன்னு தெரிஞ்சுக்கணும். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவாரு பாலையா. ஏன் திமுங்களா? எப்படி? ஆனா இது சாதாரணமா பண்ணா வேற ஹீரோ படம் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஹெவியா அப்படியே கோமாளித்தனத்தை தூவி விட்டாதானே அவருக்கும் போதையா இருக்கும், பாக்குற நமக்கும் ஜாலியா இருக்கும். என்ன போறாரு?
இப்ப எப்படி வர்றாருன்னு பாருங்க. நம்ம கோட்டா தூங்கிட்டு இருப்பாரு. வீடு ஃபுல்லா ஒரே பேய் எஃபெக்டா இருக்குது. ஒரு தம்ம பத்த வைக்கலான்னு லைட்டரை லைட் பண்ணதும் வருவாரு பாருங்க நம்ம கோமாளி. ஜெயில இருந்து தப்பிச்சு வர்ற வழியில சுடிதாரு, துப்பட்டா, டர்பனு, ஷூ, கத்தி, ஒட்டு மீசனு எல்லாம் வாடகைக்கு வாங்கி அயன் பண்ணி போட்டுட்டு வந்து தான் ஒரு அக்மார் கோமாளின்னு 100வது தடவையா நிரூபிக்கிறாரு. விஜயகுமாரை எப்படி கொண்டாங்கன்னு காட்டுவாங்க. அதுல அவர் ஒரு ஓவர் ஆக்டிங்க போடுவாரு. அது பாலையாவுக்கே டஃப் கொடுக்கும். விஷ ஊசி போட்டு அது உடம்புல ரியாக்ட் ஆக ஒரு டைம் எடுக்கும். நம்ம ஆளு ஊசி போட்டதுக்கே கத்தியில குத்து வாங்கின மாதிரி ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் போடுவாரு. ஊசி வலிக்கும், அதுக்கு கத்தி குத்துற மாதிரி அவருக்கு கொடுத்தத அவர் இது பண்றாரு. கொஞ்சோண்டு அவன்கிட்ட ஃபுல் டீடைல்ஸும் வாங்கிட்டு போட்டு தள்ளிடுவாரு. ஆனா கொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது மொக்கைய போட்டே ஆகணுமே. நோயால செத்தா கடவுளோட அக்கவுண்ட்ல போயிடுவ. அநியாயம் பண்ணிருக்க, என்னோட அக்கவுண்ட்ல போவ. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. சாவுக்கு சென்டிமீட்டர் தூரத்துல நீ இருக்க, சென்டிமெண்ட்டுக்கு கிலோமீட்டர் தூரத்துல நான் இருக்கேன். கணக்கா பேசுறாரு. No hearing, only killing. Only killing. இப்போ கோட்டா சீனிவாசராவ் செத்த அப்புறம் மீதி இருக்க எல்லாருக்கும் பாலையா தான் இதை பண்ணிருப்பாருன்னு ஒரு டவுட் வருது. சோ ஜெயிலர் கிட்ட லஞ்சம் கொடுத்து ஜெயில வச்சு பாலையாவை போட சொல்றாங்க. பொண்ணுங்க கல்யாணத்துக்கு போடுற மேக்கப் மாதிரி ஃபுல் HD மேக்கப் போட்டுட்டு ஜெயிலேயே விக்கும் வச்சுக்கிட்டு கறி திங்கிறதுக்கு கியூல வந்துட்டு இருக்காரு பாலையா. தட்டுல சோத்தை வாங்குறதுக்குள்ள நம்ம ஆளை இழுத்து வச்சு பொலன்னு பொழக்குறாங்க. சாப்பிட கூட விட மாட்டேங்க. பிரியாணியா போடுறாங்க. இல்ல சாப்பாடு குழம்பு. என்ன போஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட்டுன்னு அடிச்சிட்டு பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. பாலையாவை ஹாஸ்பிடலைஸ் பண்றாங்க. அடிச்சு அட்மிட் பண்ணாலும் ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்து அடுத்த ஆளை கொல்ல வந்துருவாரு. இந்த வாட்டி இன்னும் உக்கரமான கோமாளி கெட்டப்ல வந்து சிரிப்பு மழைய பொழிய வைப்பாரு. ஓ வேற ஒரு கெட்டப். என்ன கெட்டப் இது? ஒரு கெட்டப் போடுவாரு. தெரியக்கூடாதுன்னு பண்றாரு. வழக்கம் போல இந்த படத்துலயும் லாரியில அடுத்த ஆளை கொல்ல கிளம்பி இருப்பாரு. இம்முறை இந்த கெட்டப்பில். என்ன கெட்டப்பு? இந்த கெட்டப் ஏதோ ஒரு படத்துல பார்த்தாங்க. ஏதோ ஒரு பேய் படமா. எதுக்கு லாரியில போறாரு தெரியுமா? கேட் உடைக்கவா? எதுக்கு அவர் விழுந்தாரு? கீழே விழுந்த உடனே எல்லா சிலிண்டரும் ஓபன் ஆயிருச்சம்மா. சரி ஓகே. கொளுத்தி போட போறாரு. அத போய் செக் பண்றான் பாரு லூசு பை. கீழ போய் செக் பண்ணு. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஒருத்தன் லாரி கீழ போய் செக் பண்றான் பாரு. அப்புறம் எதுக்குப்பா இவ்வளவு எஃபர்ட் போட்டு கெட்டப் போடணும்? ஆமா சிமனரேனோ அட பாவிகளா மீசை இது போறாமே இருக்கலாம். நம்மளுக்கு போட்டுப்பாரு. நம்ம பாக்குறோம்ல. அதுக்கு முன்னாடி ஏதாவது பஞ்ச் சொல்லியே ஆகணுமே. அத சொல்லுங்க சார், நாங்க சிரிக்கிறோம். நீ ஒரு டாக்டர், இதயத்துல ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு என்னடா கேப்ப? லேப்டாப் இல்லடா, டப்பு கரெக்ட்டா தப்பு நடிது. தப்பு இல்ல லப்பு டப்பு. என்னைக்கு அளவு டைலாக் இது. இந்த நேரத்துல வில்லன்களுக்கு ஒரே குழப்பம். எப்படி இவன் ஜெயில இருந்துட்டே கொலை பண்றான்னு. சோ அதை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா பண்றானுங்க. கேமரா வைக்கிறான். என்னடா பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க உட்காந்து? யாராவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம். ஜெயிலுக்குள்ளேயே CCTVயா? வேற லெவல். இப்போ அதுல ஒருத்தன் கோயிலுக்கு போயே ஆகணுமாமா. கோயிலுக்கு வெளியே ஃபுல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு கோயிலையே உள்பக்கம் தாழ்பால் போட்டு லேப்டாப்ல பாலையாவை பாத்துக்கிட்டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியும் இப்போ பாலையா வந்து கொல்லுவாருன்னு தெரியும். அதுல ஒரு சுவாரஸ்யமும் இல்ல. ஆனா இதுல ஒரே சுவாரஸ்யம் என்னன்னா என்ன கெட்டப்ல வந்து கொலை பண்ண போறாரு.
ஆமா அது ஆர்வமா தான் இருக்கு. தெரியல சார். நீங்க சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சாமியாவே இருப்பாரோ? அந்த உட்காந்துருக்காரு. கண்டுபிடிச்சேன். ஆமா, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். இவர் இங்க இருக்காரு. சமயம் வச்சிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐயரா இருப்பாருன்னு நினைச்சேன் ஒரு செகண்ட். இதுக்கே அசந்துறாதீங்க. இப்போ எப்படி பயமுறுத்துறாருன்னு பாருங்க. நம்ம குழந்தைங்களை விளையாட்டுக்கு பயமுறுத்துற மாதிரி இந்த வயசுல கெட்டப் போட்டுட்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குடா இப்போ கெட்டப்பு? படம் முடியற வரைக்கும் இதுக்கு பதிலே கிடையாது. நீ ஸ்ரீமன் நாராயணன். நீ எதுக்கு அப்புறம் கைட்டினாரு? அதான் போட்டாரு. தெரியணும்ல யார் சொல்றது. பஞ்ச போடுங்கய்யா. உன் மண்டைய உடைச்சு பாஸ்வேர்டை வெளியே கொண்டு வருவண்டா இந்த ஸ்ரீமன் நாராயணா. மண்டைய உடைச்சு பாஸ்வேர்ட் கொண்டு வருவாரா? போட்டு தள்ளிட்டு எப்படி எஸ்கேப் ஆனாருன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ ஏன் அவருக்கே தெரியாது. அவருக்கே தெரியாதா? ஆமா உள்ள வந்திருக்காரு, அவருக்கு தெரியாதா? ஏதாவது ஆனா டக்குனு போய் ஜெயில பார்த்தா அங்கேயும் இருப்பாரு. குட் மார்னிங் மிஸ்டர் ஞானேஸ்வர். போலீஸ் ஹெல்ப் பண்ணுவோம். வெரி குட் மார்னிங். உங்க டைம் பாஸ் என் நெத்திய நல்லா பாருங்க. இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? ஆரம்பத்துல முறப்புன கடத்திட்டாங்க. நான் அவளை காப்பாத்த தான் போனேன்னு சொல்லியும் நம்பாம தான் ஜெயில போட்டிருப்பாங்க நம்ம பாலையா. அந்த முறப்புன எங்க போச்சு? ஃபர்ஸ்டே சிசிடிவில அது உண்மையா இல்லையான்னு பாத்துருக்கலாம். இப்போ ஜெயில இருந்து இவ்வளவு கோமாளித்தனம் பண்ண அப்புறம் இப்போ சிசிடிவி செக் பண்ணி பாலையாவை ரிலீஸ் பண்றாங்க. அவர் குற்றவாளி இல்லை என்று அட பாவீங்களா. அப்போ முறப்பொண்ணு வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கணும் நல்லதுன்னு வந்தேன். அங்கேதான் இருக்கா? இப்போ இன்னும் 2 பேர் பேலன்ஸ். அதுல ஒருத்தன் காட்டுக்குள்ள பதுங்கி அங்க இருக்க வீட்டை சுத்தி கண்ணி வெடி வச்சு பதுங்கி இருப்பான். நம்ம ஆளு உள்ள பூந்து இஷ்டத்துக்கு ஆடுவாரு. ஆனா எந்த கண்ணி வெடியிலையும் காலை வைக்கவே மாட்டாரு. படுத்துட்டாரு. வெடிக்கல. கரெக்டா நிக்கிறாருப்பா. அதுக்கு ஆனா வில்லன் தெரியாம கண்ணி வெடியில காலை வச்சு செத்து போயிருவான். இவர் ஏதோ கொன்ன மாதிரி மாசா நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படியா? ஏய் வாயை முன் ஏந்து போடா. எதாசியமா பேசிட்டு போறேன். இது கெட்டப் இல்ல. தில்மாவா எதுவும் பண்ண முடியல. சோ இப்போ அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இன்னும் அந்த லொல்ல அடங்கல பாரு. யாரு? முறை பொண்ணு தலை தோட்டி விடுது. சாரி விக் தோட்டி விடுது. அத புடிச்சு தடவிட்டு தான் இருப்பாரு தாத்தா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிச்சன்ல பால் பொங்குதுன்னு ஆஃப் பண்ண போகும். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வரும். அந்த பொண்ணையும் தடவுவாரு தாத்தா. அடுத்து என்னன்னு உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் எல்லா பாலையா படத்துலயும் 2 ஹீரோயின் தான். எப்படியும் அவங்க 2 பேரும் இந்த கிழமை வேணும்னு அடிச்சுப்பாங்க. அப்புறம் டபுள் ஹீரோயின் கில்மா சாங். குஷியா உன்னோட சமையல் செய்வாங்க. சொல்ல முடியல. நகரகங்க சுகங்கள் தருவேன் நானே. இவ்வளோ நேரம் படம் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா போன மாதிரியும் கிளைமேக்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கணும்னு அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாத அந்த ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோவோட ஃபேமிலியை வில்லன் கடத்திடுறான். ஹீரோ ஃபேமிலியை கட்டி வச்சு பாம் செட் பண்ணி அதுல ஒரு போனை ஒட்ட வச்சிருக்காங்க. இப்போ அந்த போனுக்கு யாரு கால் பண்ணாலும் பாம் வெடிச்சிரும். எல்லாரும் கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா போன் பண்ண விடாம இவர் வெளு வெளுன்னு வெளுக்கிறாராமா. இப்படி போகுதா? லாஸ்ட்ல சுரேஷ் கையில போன் கிடைச்சு கால் பண்ணிடுவாரு. ஆனா திரும்பி பார்த்தா பாலையா ஃபேமிலி ஊர் மக்கள் எல்லாரும் இந்த ஸ்பாட்ல இருக்காங்களாமா. எப்படி? அதான் நானே யோசிக்கிறேன். சிபிஐ அவங்களை காப்பாத்திடுச்சு. சோ இப்போ பஞ்ச் டைலாக் போடும் நேரம். 0 கேண்டில் பல்புல கைய வையே, எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். 60 கேண்டில் பல்புல கைய வையே,
தேள் கொட்டின மாதிரி இருக்கும். ஆனா நீ டிரான்ஸ்ஃபார்மரை டச் பண்ணா கொய்யால எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். ஆமா பெரிய தத்துவா கண்டுபிடிச்சாடி போடா எடுபட்ட நாயே. வில்லனை சிபிஐ முன்னாடியே போட்டு தள்ளுறாரு. அப்போ அந்த சிபிஐ குரூப்ல ஒரு பொண்ணுக்கு டப்பிங் பிரிச்சிருப்பானுங்க. கையும் களவுமா மாட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்கு ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த டப்பிங் டீம் பண்ண வேலையை பாருங்க. சோ ரைட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டான். ரெட் ஹேண்டோட மாட்டிக்கிட்டானா? ஆட கன்றாவிய. சோ ரைட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டான். அரெஸ்ட் பண்ணிடலாமா? ரைட் ஹேண்டடா மாட்டுறதா? அப்போ லெஃப்ட் ஹேண்டடா மாட்டினா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போல. இந்த தாத்தாவுக்கு இப்போ மக்கள் சப்போர்ட் பண்றாங்களாம். சிபிஐ வேகத்தனமா இந்த கிழவனை அரெஸ்ட் பண்ணாம வாழ்த்திட்டு கிளம்ப படம் முடியுது. குற்றவாளி பத்தி தெரிஞ்சா எங்களுக்கு ஃபோன் பண்றீங்களா? ப்ளீஸ். ஷூர். ப்ளீஸ். தேங்க்ஸ் அண்ட் குட் லக். இது போலீஸ் இப்படி பண்ணா சரிங்களா? சிபிஐயே பண்றதுலாம் இவ்வளவு நாள் ஏதோ பாலையா பக்கத்து ஸ்டேட்காரர் தானே என்ன பண்ணிட போறாருன்னு இஷ்டத்துக்கு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலயே கடையை போட்ட மாதிரி சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படத்துல கேமியோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையாவா? இது யாருமே சொல்லலையே. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். அப்போ 1000 கோடி தான் பயங்கரம் கிட்டு பயங்கரம். அப்போ செமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னதான் ட்ரோல் பண்ணாலும் பாலையாவோட ஃபேன்ஸ்க்கு பயங்கரம். இல்ல பாலையா படம் நிறைய படம் நல்லா தான் இருக்கும். அது ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கும். எல்லா படமும் ட்ரோல் பண்ணனா காமெடியா தானே இருக்கும். நம்ம நார்மலா பார்த்தா நம்மளுக்கு அத ட்ரோலோட பார்க்கும்போது அது ஒரு ஜாலியா. இல்ல அது அந்த சீன்ஸ்லாம் அந்த கெட்டப் போடுறதே கொஞ்சம் ஒரு கட்டத்துல நான் அடுத்தது இந்த வில்லனுக்கு என்ன கெட்டப் போட்டு வர நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. அந்த நரசிம்மன் கெட்டப்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையில. அது புதுசா இருந்த மாதிரி. அந்த மொழியில வேற பேசுவாரு. அது பாலையா படம்னா அப்படிதான் இருக்கும். பஞ்ச் டைலாக் இல்லைன்னா அது பாலையாவே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.